அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். ஆமேன். நம்ம எல்லாம் புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு போறோம். பாஸ்டர் எதனா ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, ஒரு மேஜிக் வேர்டு கொடுப்பாரு. அது பிடிச்சிக்கணும், எப்படியாவது இந்த 2025 நம்ம கடந்து போயிடலான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. Many of you have come expecting that the pastor will give you some magic word, some jibumba word. So we will take it and we'll go through 2025. But one thing I want to tell you, I cannot do anything to you. I cannot give anything to you. ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் உங்களிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். Hallelujah. It is the Lord has to give the word to you. உங்களுக்கு வார்த்தை தருகிறவர் கர்த்தர் மாத்திரமே. Hallelujah. ஸோ இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 13-14. Philippians chapter 3, 13 and 14. நம்ம சபையில் நிறைய பாஷை பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அதனால் இங்கிலீஷ்லேயும் நாங்கள் பேசுவோம், தமிழ்லையும் பேசுவோம். டிரான்ஸ்லேட்டருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நிறைய டிரான்ஸ்லேட்டருங்க ஒளிஞ்சுன்னு உள்ளே உட்காந்துக்கிறாங்க, யாரும் வரமாட்டுறாங்க. So if you are able to translate from English to Tamil or Tamil to English, so you can share the pulpit with me. Amen. Let us turn to Philippians chapter 3, 13 and 14. சகோதரரே, அதை படித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த காலை வேளை shall we all bow down and pray? You pray, Lord, please speak to me through this man. I am a man, I cannot speak to you. It is the Lord who has to speak to you through the word. நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன், நான் பேசுறது பெருசு இல்லை. ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த புது வருடத்தின் முதல் நாளில் அப்பா உங்க சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் இன்றும் ஜீவனோடு பேசுகிற தேவனாக இருக்கிறபடினால அப்பா எங்களோடு உடைய வார்த்தையின் மூலம் பேச வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கும்படிக்கு எங்கள் செவிகளும் எங்கள் கண்களும் எங்கள் இருதயங்களும் ஆண்டவரே இந்த காலை வேளை உணர்வடைவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. We have come into the new year. புது வருடத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். Do you know, whenever you celebrate a new year and another year, you draw 1 year closer to eternity. ஒவ்வொரு புது வருடத்தையும் ஒவ்வொரு புது வருஷத்தையும் நாம் சந்திக்கும் பொழுது, கொண்டாடும் பொழுது ஒரு காரியத்தை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நித்தியத்தை நோக்கி ஒரு வருடம் முன்னுக்கிட்டு சேர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, we have moved closer one more year to meet the Lord Jesus Christ face to face. நாம் இன்னும் ஒரு வருடம் இயேசுவை முகமுகமாய் சந்திக்கும்படிக்கு நாம் நகர்ந்து விட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. And one more thing I want to say, that many people in this world also move one more year ahead to see and receive the judgment of the Lord. Amen. இன்னும் சில பேர், அநேகம் பேர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள், அவர்களும் ஒரு வருடம் இன்னும் கிட்டி சேர்ந்திருக்கிறார்கள் தேவனிடத்தில். எதற்காக? தேவனுடைய நியாய தீர்ப்பை எதிர்கொள்வதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. So every new year we make resolution. ஒவ்வொரு புது வருஷம் வரும்போதும் நம்ம என்ன பண்றோம்? காலையில் ஆண்டவரே, இனிமேல் நான் டெய்லி பைபிள் படிப்பேன் ஆண்டவரே, டெய்லி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம புது உடன்படிக்கை செய்கிறோம். When every new year comes, we make resolutions. Many of us make resolution for 1 month, 2 month, all through the half of the way the resolution is forgotten and is broken. புது வருடத்தில் நாம் எடுக்கிற அந்த சபதங்கள், அந்த முடிவுகளை என்ன பண்ணுது? ஒரு வாரம் நிக்குது, ஒரு மாசம் நிக்குது, 2 மாசம் நிக்குது, பாதியில என்ன ஆயிடுதுங்க? போய் விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. Many of our new year, do you know how it is like? It is like painting the old house every year again and again. நம்ம அநேகருடைய புது வருட கொண்டாட்டம் எப்படி இருக்குது என்று சொன்னால், பழைய ஒரு வீட்டிற்கு வருஷம் என்ன பண்றோம்? புது பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை போல நம்ம அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. Hallelujah, hallelujah. Unless you change, nothing is going to change.
Many years are going to change. The time is going to change. The season is going to change. But unless I change, I'm not going to receive any change in my life. நம்முடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை நாம் பார்ப்போம். வருடங்கள் மாறும், காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஆனால் நாம் மாறவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில மாறப்போற காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. So in order for me to have a change in my life, I should not expect change from outside. I need to change from within. நம்ம எல்லாரும் இந்த புது வருடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். இத்தனை வருஷம் பாடுபட்டாச்சு, அந்த புது வருஷத்துலயாவது ஏதாவது நல்லது நடக்கும், மாற்றம் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் சத்தியம் என்னவென்றால், நான் மாறவில்லை என்றால் ஒன்றும் என் வாழ்க்கையில மாறப்போவது இல்லை. Year may change, month may change, people may change, situation may change, but until you change, nothing is going to change in your life. வருஷங்கள் மாறும், காலங்கள் மாறும், மாதங்கள் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறி போய்விடும். ஆனால் நான் மாறவில்லை என்றால் என் வாழ்க்கையில மாற்றம் ஒருபோதும் என்ன போறதில்ல, வரப்போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a hopeless world. The world is going to a disastrous end. நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. We are living in a world which is very uncertain. நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு திடுக்கிடுகிற ஒரு உலகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹலோ, are you following? ஆமென். சோ இப்படிப்பட்ட உலகத்துல நம்முடைய தேவன் மாத்திரமே மாறாதவராக இருக்கிறார். In this uncertain world, unstable world, temporary world, only one person does not change, and he is God and the Lord Jesus Christ. Hallelujah, hallelujah. நம்முடைய தேவன் 2024 தேவன் மாத்திரமல்ல, அவர் 2025க்கும் தேவனாக இருக்கிறார். Hallelujah, hallelujah. He is not only the God for 2024, but he is also the God of 2025 already. Amen, amen. That's very important that you need to understand. But see, God cannot be contained by time and space, but we are. தேவனை நம்ம ஒரு காலகட்டத்திலேயோ ஒரு இடத்துல வைத்து அடர்த்தி வைக்க முடியாது. ஆனால் நாமோ காலத்துக்கும் நேரத்துக்கும் உட்பட்டவர்களாக இருக்கிறோம். But God doesn't change. He is an immutable God. அவர் மாறாதவராக என்றென்றும் இருப்பவராகவே நிலைத்து இருக்கிற தேவன். Hallelujah, hallelujah. So in order for me to face this uncertain new year 2024, I need to have an anchor and hope on something or someone who doesn't change. இந்த 2025 வருடம் நிலையில்லாத திடுக்கிடக்கூடிய என்ன நடக்குமோ என்று அங்கலாய்க்கிற இந்த உலகத்திலே இந்த 2025 வருடத்தை நான் வெற்றியோடு பார்க்க வேண்டும் என்றால், வெற்றியோடு கடந்து செல்ல வேண்டும் என்றால், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய நங்கூரமானது மாறாத ஒருவர் மேல் இருக்க வேண்டும். அது யார் என்று சொன்னால் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. As the life goes by, everything changes. Amen, அல்லேலூயா. Look at yourself. உங்களே பாருங்க, காலம் போயிடுச்சுங்க, நீங்களே மாறிட்டீங்க. அரே, உங்களை தான் நீங்க பாருங்க கொஞ்சம். ஆமென். How many changes have come? ஆமென். எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கிறது நமக்குள். இன்னும் இந்த மாற்றங்கள் என்ன போறதில்ல, நிற்க போவதில்லை. தொடர்ந்து நாம் மாறிக்கொண்டே இருக்க போகிறோம். This change is not going to end today. This change is going to keep on evolving time after time. But all through this, only one person doesn't change, and it is God. Hallelujah, hallelujah, hallelujah. We are not, நம்ம நம்பிக்கை இல்லாதவர்களாக அல்ல, நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக தேவனை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நாளை குறித்த நம்பிக்கை என்ன நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கை இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென், ஆமென். We have not yet seen 2025 December 31. இந்த 2025 ஆண்டு டிசம்பர் 31 நம்ம இது வரைக்கும் பார்க்கல, இதுக்கு மேல தான் பார்க்க போறோம். ஆமென். But God has already saw it. ஆமென். தேவன் ஏற்கனவே என்னங்க பண்ணிட்டாரு, பார்த்து விட்டார். ஆமென். All that the plan God has for you,
God has already saw, or God has already foresaw the year 2025 for you. Amen. உங்களுக்காக உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, என்ன செய்யப்படும், என்ன சம்பவிக்க போகிறது என்பதை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, ஏற்கனவே கண்டு விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. So in order for me to make this year 2025 a successful year, a blessed year, all that I need to do is seek him who made the year. Amen. இந்த 2025 வெற்றிகரமான வருடமாக, ஆசீர்வாதமான வருடமாக என் வாழ்க்கையில் இருப்பதற்கு நான் யாரை தேட வேண்டும் என்றால், இந்த வருடத்தையும் நேரத்தையும் என்னையும் உண்டாக்கின தேவனை நான் தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. Whoever comes into this world must ask 3 questions to themselves. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களை பார்த்து 3 கேள்விகளை கேட்கணும். Number 1, who I am. முதலாவது, என்னை பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி என்றால் நான் யார், நான் யார். The second question that we need to ask ourselves, why I am here on this earth. இரண்டாவது கேள்வி, என்னை பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் ஏன் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Third question that we need to ask ourselves is, where I am going. மூன்றாவது கேள்வி என்னை குறித்து நான் கேட்பது என்னவென்றால், நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது கேள்வி என்ன சொல்லுங்க பார்க்கலாம், நான் யார். இரண்டாவது, நான் இந்த பூமியிலே எதற்காக இருக்கிறேன். மூன்றாவது, எங்கு சென்று கொண்டிருக்கிறேன். The first question is who I am. The second question is why I am here. The third question is where I am going. Hallelujah. The whole world, people are struggling, striving, fighting one another. You know why? To find out these 3 questions answers. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஓடுகிறது, உழைக்கிறது, போராடுகிறது, சண்டையிடுகிறது என்பது எதற்காக என்றால், இந்த 3 கேள்விகளுக்கு பதில் தேடி பதில் தெரியாமல் அலைகிறபடினால இந்த பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. First of all, we should know who we are. நாம் யார் என்பதனுடைய அடையாளத்தை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். யார் என்பது அடையாளம்னா, என்னுடைய பெயர், என்னுடைய தொழில் அல்ல, தேவனுக்குள் நான் யாராக இருக்கிறேன், அதுதான் என்னுடைய அடையாளம். ஆமென். Who I am means is not about my name and not my job. Who I am means who I am in Christ, who I am in the kingdom of God, who I am in God's eyes. நான் தேவனுடைய ராஜ்யத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய பார்வையிலே என்னுடைய அடையாளம் என்ன என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, இந்த பூமியில நாம் எதற்காக இருக்கிறோம். We should know why we are here. Amen. Why we are here. The animals, they born, they reproduce, they eat, they sleep, they die and they go to dust. மிருகங்கள் இருக்குது பாத்தீங்களா, அதுங்க என்ன பண்ணுதுங்க, பிறக்குதுங்க, சாப்பிடுதுங்க, இனவிருத்தி பண்ணுதுங்க, தூங்குதுங்க, மரித்து போய் விடுகிறது, மண்ணுக்கு திரும்பி விடுகிறது. அது மிருகங்கள். ஆனா மனிதர்களாகிய நாம் தேவனுடைய மேலான நோக்கத்தோடு, தேவனுடைய நோக்கத்துக்கு என்று உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. But humans, mankind have been created by God with a purpose, for a purpose. Amen. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை மேலான திட்டத்துக்காக உண்டாக்கி இருக்கிறார். God has created you for a great purpose. சொல்லுங்களேன், கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் உங்களை மேலான நோக்கத்திற்காக உண்டாக்கி இருக்கிறார். God has made you for a great purpose. Hallelujah. மூன்றாவது கேள்வி, where we are heading to. எங்க போய் கொண்டிருக்கிறோம். Do you know your destiny? எங்க போய் கொண்டிருக்கிறோம். நீங்க போகிற இடம் எங்கன்னு தெரியுமா, இலக்கு என்னன்னு தெரியுமா. அல்லேலூயா. நம்ம வசனத்துக்கு நேராக வரும். பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியில பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்றார், படிங்க பார்க்கலாம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, forgetting those things which are behind and looking forward the things that are ahead. சொல்லுங்க பார்க்கலாம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. இங்கிலீஷ்காரங்க சொல்லுங்க பார்க்கலாம். Forgetting those things behind and looking forward to those things which are ahead.
Hallelujah. Hallelujah. See, God is not just simply interested getting saving people and put them into heaven. தேவனுக்கு என்ன பண்றாரு? ஜனங்கள் எல்லாம் ரட்சிச்சு அவங்கள ரட்சித்து சபையில சேர்த்து பரலோகத்துல போட்டுடுங்க. அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமென். அது தேவனுடைய சித்தம் இல்ல. லைஃப் இஸ் லைக் a journey. இந்த வாழ்க்கையானது ஒரு பிரயாணத்தை போல இருக்கிறது. ஆமென். இந்த வாழ்க்கை என்பது எப்படிங்க இருக்குது? பிரயாணத்தை போல இருக்குது. From the womb, one scholar said, from the womb to the tomb. இந்த தாயின் கருவறையிலிருந்து கல்லறை தோட்டம் வரைக்கும் நம்முடைய பயணம். ஹலோ. From the womb to the tomb. ஒரு நல்ல போதகர் சொல்றாரு, கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் தான் ஒரு மனிதனுடைய பயணம். But God does not say like that. Amen. For the Bible accepts that we are on a journey. நம்ம ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். ஒரு பிரயாணப்பட்டு நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். We have a journey. We have a purpose in this journey. And also we have a destiny that we need to reach. Hallelujah. நமக்கு ஒரு பிரயாணம் உண்டு. இந்த பிரயாணத்துல ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் மாத்திரமல்ல, இந்த பிரயாணத்தை முடிக்க வேண்டிய இடம் என்று ஒன்று உண்டு. Hallelujah. இந்த இடத்துல பவுல் என்ன பண்றாரு? தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களில் வந்துவிட்டு அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்துக்கு முன்பாகலாம் படித்தீங்கன்னா, பவுல் தன்னுடைய ஊழியத்தில் என்னெல்லாம் செய்தார், தன்னுடைய தனிப்பட்ட மேன்மை என்ன, இந்த காரியங்களெல்லாம் விளக்கி சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு? இவற்றெல்லாம் நான் அடைந்து விட்டேன் என்று எண்ணவில்லை. நான் என்ன செய்கிறேன்? இவற்றெல்லாம் மறந்துவிட்டு எனக்கு கிறிஸ்து வைத்திருக்கிற மகத்துவமான காரியங்களை, மேன்மையான காரியங்களை நோக்கி இன்னும் நான் ஓடுவேன் என்று பவுல் சொல்லுகிறார். Paul is telling, when you read this particular chapter, previous verses when you read, Paul tells about his credentials, his personal credentials, his spiritual credentials, and also he talks about his spiritual victories. And he says that, I don't consider all these things. I do not consider that I have already attained what God has called me to do. But what I am doing, I forget all those things and I am reaching out forward what the Lord Jesus Christ has for me. Amen. Amen. So we have a journey. நமக்கு ஒரு பிரயாணம் உண்டு. And in the journey we have a purpose. And thirdly, we have a destiny that we have to reach. நம்ம இந்த வாழ்க்கையில பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. நமக்கு ஒரு சென்றடைய வேண்டிய ஒரு என்ன இருக்கு? இலக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இந்த பிரயாணம் என்று சொல்லுவது இந்த உலக வாழ்க்கை குறிக்கிறது. Journey means this world life, worldly life, the life that we live in this world. What is our purpose? Romans chapter 8 verse 29. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். Romans chapter 8 verse 29 says, அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. படிங்க பார்க்கலாம் இங்கிலீஷ்ல. For whom he foreknew, he also predestined to be conformed to the image of his Son, that he might be the firstborn among many brothers. The purpose of our life, the goal of our life is conforming to the image of the Son of God. Amen. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்னவென்றால் மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறணுமா. Hallelujah. Hallelujah. The goal of Christian life. How many of you says that I am a Christian? எத்தனை பேர் சொல்றீங்க நான் கிறிஸ்துவன் பிரதர், நான் விசுவாசி பிரதர், நல்ல விசுவாசி பிரதர்? நம்முடைய கோல் என்ன? What is my goal? My goal is to become like Jesus. என்னுடைய குறிக்கோள் என்னவென்றால் கிறிஸ்துவை போல நான் மாறுவது. ஆமென். கிறிஸ்துவை போல மாறுவது. அல்லேலூயா. நம்முடைய அடுத்த இலக்கு எங்க பார்த்தா, what is our destination? The new heavens and the new earth. ஆமென். என்னுடைய இலக்கு என்ன? என்னுடைய முடிவு எங்க போய் முடிய போகுதுன்னா புது வானம் புது பூமி. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது தெரியல. இந்த காலை வேளை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இந்த பிரயாணத்தை முடிப்பதற்கு தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே தந்து விட்டார்.
Hallelujah. To complete this journey, God has provided everything that we need to complete this journey. Hallelujah. இந்த வாழ்க்கை பயணத்துல நிறைய இடரல்களை நாம் பார்ப்போம், எதிர்ப்புகளை பார்ப்போம், யுத்தங்களை சந்திப்போம், பின்னடைவுகளை பார்ப்போம். ஆனால் இவற்றிலெல்லாம் இருந்து நம்மை மீட்கவும் காப்பாற்றவும் இந்த இலக்கை முடிப்பதற்கு தேவன் நம்மோடு வருவார். Hallelujah. In this life journey, you will face lot of struggles, lot of oppositions. You will find lot of enemies. You will find lot of drawbacks. But God will come along with you to help you to fulfill this journey. Hallelujah. Hallelujah. தேவன் நம்மோடு இருப்பாரானால், ஆமென், எல்லா செங்கடலையும் நாம் கடக்க முடியும். தேவன் நம்மோடு இருப்பாரானால் எல்லா எரிகோக்களையும் நாம் தகர்க்க முடியும். தேவன் நம்மோடு இருப்பாரானால் எல்லா யோர்தானும் நம்மை விட்டு திரும்பி போகும். Hallelujah. If God is with us, every Red Sea will be open. If God is with us, every Jericho wall will fall. If God is with us, every Jordan that is standing before us will give way for us. Hallelujah. Hallelujah. So தேவன் நம்மோடு வருவார். Hallelujah. சங்கீதம் 91 அருமையாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். I will be with him in trouble, I will deliver him and he shall honor me. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்திலும் நம்ம கூட இருப்பார். ஆமென். Hallelujah. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சண்டை நடக்கும்போது நம்ம எங்க போய் சண்டை போட்டுறோம், 2 பேர் போறோம், சண்டை வந்துருச்சு வேற ஒருத்தனும் நமக்கும், திரும்பி எங்க ஃப்ரெண்டு பார்த்தா அவன் காணோம், நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா. ஹல்லேலூயா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்க. ஆனா தேவன் ஆபத்திலும் நம்மோடு இருந்து, ஹல்லேலூயா, ஆபத்திலும் அவர் என்ன பண்ணுவாருங்க, நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. If God is with us, we can cross any Red Sea. Amen. We can cross any Jordan. தேவன் நம்மோடு இருப்பாரானால் எல்லா செங்கடலையும் நாம் கடக்க முடியும், எல்லா எரிகோக்களையும் நாம் தகர்த்து எறிய முடியும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்களேன். Turn to the person and say, God is with us. Hallelujah. Hallelujah. I'm telling you, amen. Amen. In this year also you will have trouble. Hello. In this year also you will have problem. என்ன பாஸ்டர் இது ஆசீர்வாதமா? இந்த வருஷத்திலேயும் நீங்கள் சவால்களை சந்திப்பீர்கள். இந்த வருஷத்திலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். Hallelujah. Why? Because as long as sin is there, trouble will be there. ஏனென்றால் எவ்வளவாக இந்த பூமியில பாவம் இருக்கிறதோ அத்தனை நாட்களும் மனிதனுடைய வாழ்க்கையில என்னங்க இருக்கும், பிரச்சனை இருக்கும், சவால் இருக்கும், ப்ராப்ளம் இருக்குங்க. Hallelujah. Hallelujah. So இந்த 2025 நீங்கள் சவால்களை சந்திப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களோடு இருப்பாரானால் எல்லா சவால்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். In this new year 2025 also you will have troubles, you will have struggles, but if you are with God, you will able to overcome every struggles and sorrows. Amen. Hallelujah. வசனத்துக்கு நேராக மறுபடியும் போவோம். Forgetting those things which we are behind. பின்னானவைகளை மறந்து. அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து. ஆமென். We have come to the year 2025. So when you turn back, you have a whole lot of your age that you left behind. 2025 வருடத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். திரும்பி பார்த்தா நம்ம விட்டு வந்திருக்கிற வயதின் வருடங்கள் அத்தனையும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. But one thing that we need to understand is the past life experience has the power to cripple you from walking into the present and the future God has for you. Amen. கடந்த காலத்தின் காரியங்களானது உங்களுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தின் காரியங்களிலும் உங்களுடைய தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உங்களை தடை செய்ய கடந்த வாழ்க்கையின் வல்லமைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. Many of our past life is not good. ஹலோ, நம்ம அநேகருடைய கடந்த வாழ்க்கை நல்லாவே இல்லைங்க. ஒரு நான் மட்டும் தான் சொல்றேனோ? Many of our past life is not good. Hallelujah. In this year 2024, many of us have failed miserably.
Many of us were defeated. Many of us lost many things. Many of us made bad decisions. Many of us missed lot of good opportunities. Many of us willfully sinned against God. Many of us willfully turned our back to God. இந்த 2024 வருடத்துல நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம்? கெட்ட தீர்மானங்களை செய்தோம். நல்ல சந்தர்ப்பங்களை தவற விட்டு விட்டோம். ஏமாந்து போயிருக்கிறோம். தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறோம். நிறைய இழந்து போயிருக்கிறோம். ஹலோ, உங்களை பத்தி பேசலங்க. Many of us did not have a good year in 2024. Hallelujah. So because of that things that you experienced in your past year and the past life, if you keep on living on that consequences that you received because of the choices, do not enter into the year 2025. Amen. நம்முடைய அநேகம் பேர் பழைய காலத்தின் தாக்கத்திலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹலோ, பழைய காலத்தினுடைய அந்த பாவ விளைவுகள் நிமித்தம் இன்னும் நாம் அதிலே அழுது கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல செய்தி சொல்லட்டும், அந்த பழைய வாழ்க்கையின் காரியங்கள்ல இந்த புது வருடத்துக்குள்ள கொண்டு வராதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. Your past life experience has the power to cripple your present and the future. உங்களுடைய கடந்த நாட்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களானது உங்களுடைய நிகழ்காலத்தின் ஆசீர்வாதங்களையும் வருங்காலத்தின் நம்பிக்கைக்குரிய காரியங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அது ஒரு பெரிய தடையாக மாறிவிடும். எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 19:15-16. Genesis chapter 19:15 and 16. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவள் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவளை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். படிங்க அடுத்து. அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். படிங்க அடுத்து, படிங்க, தொடர்ந்து படிங்க. லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரே எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. 26வது வசனம் படிங்க பிரதர். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். Lot's wife looked back and she became a pillar of salt. Hallelujah. The title sermon today, the sermon title today is looking forward. இந்த நாள்ல இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா forgetting those things and looking forward. Hallelujah. Before you look forward, one warning we should have, don't look back. Amen. பின்னிட்டு பாராதே. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, don't look back. பின்னாடி திரும்பி பார்க்காதங்க. Hallelujah. ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன பண்ணாருங்க? லோத்தை ரட்சிக்கும்படி தூதர்களை அனுப்புகிறார். God heard the prayer of Abraham and sent his angels to rescue Lot and his family. Amen. And while they were running out of the city, the angels gave a warning, don't look back. அந்த லோத்தும் அவனுடைய குடும்பத்தாரும் அந்த பட்டணத்திலிருந்து வெளியே ஓடும் பொழுது அந்த தேவ தூதன் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தான், பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே. Don't look back. Hallelujah. Don't look back. But here Lot's wife turned and looked back and she became a pillar of salt. ஆனால் லோத்துவின் மனைவியோ அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. The city of Sodom and Gomorrah is going to be burned with this fire from heaven. இந்த சோதம் கொமோரா பட்டணமானது வானத்திலிருந்து வருகிற அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு அழிக்கப்பட போகிறது. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன பண்றாரு? ரட்சிக்கிறாரு. ஆனா லோத்தின் மனைவி,
லோத்தின் மனைவி என்ன பண்றாங்க? அந்த சோதோம் குமார பட்டணத்தில் இருந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அவங்க அனுபவித்த காரியங்களை என்ன பண்ணாங்க? கடைசியா ஒரே முறையாவது நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்த்து கொள்ளுகிறேன் என்று திரும்பின பொழுது அவள் உப்பு தூணாய் மாறி போனாள். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்ட்ராக்ட். When Lot's wife turned back to see all that she enjoyed, all that she earned in all those years, when she wanted to look back at the last moment, she became a pillar of salt. Hallelujah. Hallelujah. The past life has such a tremendous power to stop you from possessing the present and the future blessings God has for you. Amen. உங்களுடைய கடந்த வாழ்க்கையின் அந்த காரியங்களானது தேவன் உங்களுக்கு இந்த நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை உங்களை விட்டு கொள்ளை கொண்டு செல்வதற்கு அது மிகவும் வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. One thing we need to understand, we cannot do anything about the past. Hello? Can you do anything about your past? கடந்த காலத்தை குறித்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. கடந்த காலத்தை குறித்து உங்களால எதனா பண்ண முடியுமா? ஆமென். We cannot go into in the past. நம்ம கடந்த காலத்துக்குள்ளாக நாம் திரும்ப போக முடியாது. Hallelujah. But only one thing has the power to go back to the past. ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரமே நம்முடைய கடந்த வாழ்க்கைக்குள்ளாக செல்வதற்கு வல்லமை உண்டு. அது என்ன தெரியுமாங்க? இயேசுவின் ரத்தம். ஆமென். It is only the blood of Jesus Christ has the power to go back to my past and wash away all my sins if I say Jesus Christ is my Lord. Hallelujah. இயேசுவின் ரத்தம் மாத்திரமே என்னுடைய கடந்த வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசித்து என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை பரிசுத்தமாக்குவதற்கு வல்லமை உண்டு. Hallelujah. Hallelujah. Other than that, I don't have any power over my past life. அதை தவிர என்னுடைய கடந்த வாழ்க்கையை பாதிக்கவோ மாற்றவோ என் இடத்துல என்னங்க இல்லைங்க? வல்லமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை, ஆளுகையும் இல்லைங்க. Hallelujah. You cannot do anything about your past. Hallelujah. Hallelujah. Listen to me. 2 seconds. This will never come back in our life. Amen. இந்த 2 வினாடி இருந்தா இல்லையா, இது நம்முடைய வாழ்க்கையில திரும்ப என்ன பண்ண போறதில்ல, வரவே போவது இல்லை. So do not crying about your past. அதனாலதான் இயேசுவின் நாமத்தில் உங்க கடந்த வாழ்க்கையை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்காதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப லவ் பண்ணேன், விட்டுட்டு போயிட்டா, அப்படியே ஒரு தாடி வச்சு அப்படியெல்லாம் வாழாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பஸ் போனா இன்னொரு பஸ் வரும் கண்டிப்பா. அல்லேலூயா. I love that man very much, but he left me for another girl. Let him go. Amen. Let him go. God will give a blessed person, better person than him. Amen. Hallelujah. So don't live on your past. உங்க கடந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டு என்ன பண்ணாதீங்க, வாழ்ந்து கொண்டிருக்காதீங்க, அழுது கொண்டிருக்காதீங்க, புலம்பிக் கொண்டிருக்காதீங்க. Don't even build your future and your present considering your past failures. Hallelujah. உங்க கடந்த வாழ்க்கையில தோத்து போயிட்டீங்க, கடந்த வாழ்க்கையில நஷ்டப்பட்டீங்க, கடந்த வாழ்க்கையில அவமானப்பட்டீங்க, என்னுடைய எதிர்காலம் நிகழ்காலமே அப்படியே இருக்கும் என்று சொல்லி நினைத்து கொள்ளாதீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் வருங்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 Unless you let go your past, unless you let go your past, you cannot receive the new thing God want to give you. Amen. நீங்கள் உங்க கடந்த கால வாழ்க்கையை எவ்வளவு கெட்டியா பிடித்து கொண்டிருக்கிறீங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற அந்த நல்ல காரியங்களை நீங்க என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. Many of you are holding the old things like this. Amen. That's why there's nothing happening in my life. There is no development, there is no process, there is no blessing because I don't want to leave my past. அல்லேலூயா. நம்முடைய அநேகர் என்ன பண்றோம், நம்முடைய கடந்த கால வாழ்க்கையும் கடந்த கால வாழ்க்கையின் அனுபவங்களை இப்படி கெட்டியா பிடித்து கொண்டிருக்கிறோம். அது நிமித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லைங்க, ஆசீர்வாதம் இல்லை, வளர்ச்சி இல்லை, செழிப்பு இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இல்லை. ஏனென்றால் நான் கடந்த வாழ்க்கையை பிடித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. Hallelujah. God says in Isaiah chapter 48 that do not remember the former things. Behold, I do new things. Amen.
ஏசாயா 48 அதிகாரத்துல தேவன் சொல்லுகிறார், கடந்த கால காரியத்தை நினைவு கொள்ளாதே, அதை மறந்துவிடு, இதோ நான் புது காரியத்தை நான் செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. I do not know whom the Lord is speaking to you in this morning time. If you are holding on to the past, living on the past, sitting on the past, leave the past alone. ஆமென். இந்த காலை வேளை ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்க கடந்த கால வாழ்க்கையின் மேல உங்க வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறீங்களா? அது மேல உட்கார்ந்து அதையே ஜீவித்து கொண்டிருக்கிறீங்களா? அதை இன்னைக்கு விட்டு விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God has prepared a great banquet for you. தேவன் உங்களுக்காக பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. Do not turn back. Do not go back. Do not look back. திரும்பி பார்க்காதீங்க உங்க வாழ்க்கைய. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, தயவு செய்து திரும்பி பார்க்காதீங்க. தயவு செய்து திரும்பி பார்க்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. In this past, in this year 2024, we lost many things, many trials. But do you know you have a good news today? இந்த 2024 ரொம்ப கஷ்டமான வருடம், குழப்பமான வருடம், டவுன்வர்ட் லைஃப். ஆனா இந்த 2025ல ஒரு புது செய்தி உங்களுக்காக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. The most valuable resource you have in this new year 2024 is the brand 364 days is in your hands. ஆமென். உங்களுக்கு முன்பாக இந்த புது வருடத்துல 364 நாட்கள் உங்கள் கையில இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. Number 1, the greatest resource you have in 2025. Number 1 is the time of 2025. இந்த வருடத்தில் உங்க கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய விலையேற பெற்ற காரியங்கள் என்னன்னா, முதலாவது இந்த காலம் 2025 நாட்களும் மணி நேரங்களும் நிமிடங்களும் இன்னும் ஃப்ரெஷ்ஷா யார் முன்னாடி இருக்குங்க? உங்க முன்னாடி அப்படியே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. The second resource that you have for 2022-25 is the choices that you're going to make. இந்த 2025ல அடுத்து வைக்கப்பட்டிருக்கிற மிக மேன்மையான இரண்டாவது காரியம் என்னவென்றால், the choice that you are going to make. Hello, amen, hallelujah. The choices that you made yesterday made who you are today. கடந்த வாழ்க்கையில நான் என்னெல்லாம் தீர்மானங்கள் பண்ணேன், அதனுடைய வெளிப்பாடாக, ப்ராடக்டாக தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். அல்லேலூயா. How was your choices in the past? என்ன பிரதர், ரொம்ப கஷ்டமா? அல்லேலூயா, அல்லேலூயா. But we cannot do anything about the past, but you can do something about today and tomorrow. Hallelujah. If you make right choice. Amen. கடந்த காலத்தை குறித்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆனா இன்றைக்கு குறித்தும் நாளைக்கு குறித்தும் என்னால் காரியங்களை செய்ய முடியும், நான் சரியாக தீர்மானங்களை எடுத்தால். Hallelujah. Hallelujah. The most valuable resource that you have in the year 2025, number 1, the time. Number 2, the choices that you're going to make. Number 3, God with you. Hallelujah. மூன்றாவது மிக மேன்மையான காரியங்கள் 2025ல இருப்பது என்னவென்றால், தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. That's why the Bible says Jesus is the same yesterday, today and tomorrow also. அதனால தான் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நேற்றைக்கும் அவர் ஆண்டவர், இன்னைக்கும் அவர் ஆண்டவர், நாளைக்கும் அவர் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. What does it mean? Yesterday also he was my Lord, today is also is my Lord, tomorrow also he is going to be my Lord. Hallelujah, hallelujah. Forget about 2024. Hallelujah. How the 2025 is going to be is in your very hand. இந்த 2024 மறந்து விடுங்கள். இந்த 2025 எப்படி இருக்க போகுது என்பதனுடைய காரியம் யார் கையில் இருக்குங்க? உங்க கரத்தில் இருக்குது. Hallelujah, hallelujah, hallelujah. God has created all of us with a free will. தேவன் நம்ம எல்லோரும் என்ன எப்படி படைச்சிருக்கிறாங்க? சுயாதீன சித்தத்தோடு நம்மை படைத்திருக்கிறார். Hallelujah, hallelujah. When you make a choice, God is not going to stop you
advise you or do anything to you. Amen. Hallelujah. நீங்க ஒரு தீர்மானத்தை செய்யும் பொழுது, ஒரு காரியத்தை டெசிஷன் எடுக்கும் பொழுது, அது தேவன் என்ன பண்ண போறதில்ல, தடுக்க போறதில்ல, ஆலோசனையும் தர போறதில்ல. ஆனா அந்த தீர்மானத்தினுடைய விளைவை யாரு சந்திக்கணும்? யாருங்க சந்திக்கணும்? நம்ம தான் சந்திக்கணும். Hallelujah. Hallelujah. So forget about the past 2024, but how the 2025 is going to be is in your hand. Amen. இந்த 2024 முடிந்து போய்விட்டும். இந்த 2025 எப்படி இருக்க போகுது என்பதை யாருடைய கரத்தில் இருக்குங்க? உங்களுடைய கரத்தில் இருக்குது. Hallelujah. Turn to the person and tell them it's in your hand. உங்க கையில் இருக்குதுங்க. உங்க கையில் இருக்குது. Hallelujah. Hallelujah. வசனத்துக்கு நேரா வருவோம். பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை என்ன பண்ணுங்க? மறந்துடுங்க. Forgetting those things which are behind. Hallelujah. Hallelujah. And looking forward for the things that are ahead. முன்னானவைகளை நோக்கி. Hallelujah. முன்னானவைகளை நோக்கி. Hallelujah. நம்ம எப்பவுமே முன்னானவைகளை நோக்கி தான் பார்க்க வேண்டும் என்ற பட்சத்தில் தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். கண்ணு எங்க இல்லைங்க? பின்னாடி இல்லைங்க. கண்ணு எங்க இருக்கு? முன்னாடி வைத்து தேவன் உண்டாக்கி இருக்கிறார். God also have this intention that we always should see forward and before. That's why our eyes are in the front. Hello? Ama illaya? Hallelujah. So God does not want you to go back to the past. தேவனும் நீங்கள் பின்னாக திரும்பி பின்னான வாழ்க்கைக்கு போவதை தேவனும் என்ன பண்ணலங்க? விரும்பவில்லை. Hallelujah. Hallelujah. So முன்னானவைகளை நாடி, looking forward. Amen. என்னங்க இருக்குது முன்னாடி பார்க்கிறதுக்கு? What is there looking forward? நம்ம ஏதோ ஒரு காற்றிலே சிலம்பம் பண்ணவர்களாக அல்ல, இலக்கு இல்லாதவர்களாக ஓடுகிறவர்களாக அல்ல. நமக்கு ஒரு இலக்கு உண்டு. ஆமென். முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு இலக்கு இல்லப்பா, எப்படியோ ஓடுங்கப்பா, அப்படி எப்படியோ காத்துல கை அடிக்கிற மாதிரி நீங்களும் இப்படியே ஓடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஓட்டத்தை அல்ல. நாம் ஓடுவதற்கு ஒரு இலக்கு உண்டு. Hallelujah. Hallelujah. The world is going towards an hopeless end. இந்த உலகமானது நம்பிக்கையற்ற ஒரு முடிவுக்கு நேராக போய்கொண்டிருக்குது. But we are going towards an endless hope. Amen. Hallelujah. ஆனால் நமக்கோ தேவன் முடிவில்லாத நம்பிக்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. நம்ம நம்பிக்கைக்கு என்னங்கல்ல? முடிவே இல்லை. ஆமென். நம்ம நம்பிக்கைக்கு முடிவே இல்லை. God has given us endless hope and his promise for us regarding our going forward. நம்முடைய முன்னான வாழ்க்கையை நாடி செல்வதற்கு ஏதோ குருட்டாட்டமா இல்ல, கர்த்தர் தீர்க்கமான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தீர்க்கமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். Hallelujah. God has given us a assured promise so that we might able to look ahead and walk forward. Hallelujah. 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 நமக்கு வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் மட்டுமல்ல, அவரும் மாறாதவர். The one who gave us the promise, his promise only not changes, but he also doesn't change. Amen. Amen. நம்ம மாறிடுறோம். நம்ம என்ன பண்றோம்? அது என்ன கலர் மாறுது? அது பேர் என்ன? பச்சந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறிடுறோம். We change our colors according to time and situations, but God doesn't change. Amen. God doesn't change. Hallelujah. Hallelujah. நம்ம சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்கிறோம், ரோட்ல ஒரு மாதிரி இருக்கிறோம், வீட்டில் ஒரு மாதிரி இருக்கிறோம், வேலையத்தில் ஒரு மாதிரி இருக்கிறோம். ஆனா தேவன் எப்படி எப்பவுமே இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறவர். We are like someone in the workplace. In the home our activity is different, on the street it is different, in the workplace is different. We change colors, but God doesn't change. Amen. தேவன் மாறாதவர். Hallelujah. Hallelujah. அப்போ என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரும் அசையாத மாறாதவராக இருக்கிறபடினால அவரை நோக்கி நான் ஓடுவேன். The one who called me, one who promised me, one who gave me hope, he doesn't change. So I'm going to run towards the one who gave me the hope and the promise. Hallelujah.
இப்போ முக்கியமான வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3:11. 2 Peter chapter 1 verse 3 to 11. 2 Peter chapter 1 3 to 11. நம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரிலும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டானவன கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாதத்துக்கு பங்குவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குறுத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Enough, brother. போதும். Hallelujah. God has given us divine power, divine promise, so that we may able to partake in divine nature. தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க? திவ்யமான வாக்கு தத்தங்களையும் திவ்யமான வல்லமைகளும் எதற்காக கொடுத்திருக்கிறாரு? அவருடைய திவ்ய சுபாவத்துல பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய திவ்ய சுபாவத்துக்குள்ளாக நாம் பங்குள்ளவர்களாக மாறும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? ஏற்கனவே தெய்வீக வல்லமையும் திவ்ய வாக்கு தத்தங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும்னா, அந்த புது உலகத்துக்கும் புது பூமிக்கும் வானத்துக்கும் போய் சேருவதற்கான வல்லமை, வாக்கு தத்தம், வழி எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கிற ஆண்டவர் கொடுக்க போறாரா? கொடுத்து விட்டாரா? ஏற்கனவே கொடுத்துட்டு. In order to reach our destination, God has already given you the promise, given you the power, and also given you the direction. Hallelujah. Do you know who's the direction? Jesus is the only way. Amen. வழி தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு வழிதாங்க இருக்குது பரலோகம் போறதுக்கு. அது பேர் என்னங்க? பேர் என்னங்க? இயேசு என்ற வழி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. The greatest lie you can hear on the earth is all God are one. இந்த பூமியில நீங்க கேட்கக்கூடிய பெரிய ஒரு பொய் என்ன தெரியுமா? எல்லா கடவுளும் என்னங்க? ஒண்ணு. அப்படி இல்லை. There is only one God and his name is Jesus. Hallelujah. ஒரே ஒரு தேவன் உண்டு, அவருடைய பேர் என்னங்க? இயேசு. Hallelujah, hallelujah. So everything has been given for you to fulfill this journey cheerfully and joyfully. நீங்கள் இந்த பிரயாணத்தை நிறைவேற்றுவதற்கென்று தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. He did not only say by word, he gave us the evidence and the substance, which is Jesus Christ himself. Hallelujah, hallelujah. இதோ வார்த்தையில தேவன் வாக்குத்தத்தம் பண்ணலங்க. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? கிறிஸ்து என்று சொல்லுகிற நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயத்தையும் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, கொடுத்து விட்டாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். So when Jesus returns, no righteous will be left on the earth and no sinner will enter into heaven. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இயேசு மறுபடியும் வரும்பொழுது அவரால் நீதிமானாக்கப்பட்ட ஒருவனும் பூமியில விடப்படுவதில்லை, பாவியாகிய ஒருவனும் பரலோகத்தின் வாசலுக்குள்ளாக பிரவேசிப்பதும் இல்லை. அல்லேலூயா, நல்ல ஞாபகம் வச்சுங்க. No sinner will be left behind when the Lord returns and no sinner will be able to enter the pearly gates. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மறுபடியும் வரும்பொழுது நீதிமான், அவரால் நீதிமானாக்கப்பட்டவன் ஒருவனும் பூமியில விடப்படுவது இல்லை. அதே போல பரலோகத்தின் வாசல்ல ஒரு பாவியும் பிரவேசிக்க போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. So look forward those great things that is going to happen. அல்லேலூயா. உங்களை கடந்த காலத்துக்காக என்ன பண்ணுங்க? ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. For your past, thank God. Amen. For your past, thank God. Hallelujah. Do you know life is a better school that you can learn lessons that will teach you? No college, no seminary will teach you. இந்த வாழ்க்கையானது ஒரு நல்ல பள்ளிக்கூடமாக இருக்கிறது. எந்த செமினரிலையும் காலேஜ்லையும் கற்றுக் கொடுக்க முடியாத பாடங்களை கற்றுக் கொடுக்கிற பாடமாக எதுங்க இருக்குது? வாழ்க்கை இருக்கிறது. Hallelujah, hallelujah. If you want to learn patience, my brothers, get married. சகோதரர்களே, are you with me? This life will teach you many things. இந்த வாழ்க்கையானது நிறைய பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும்.
ஸ்கூல்ல கூட அதை கற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் வாழ்க்கையானது நமக்கு என்னங்க பண்ணுது? கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, கற்றுக் கொடுக்கிறது. So thank God for your past. Amen. Thank God. உங்களுடைய கடந்த வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. For your present, praise God. உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கைக்காக கர்த்தரை என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. இன்னும் உயிரோடு இருக்கிறோம். Amen. We are still alive. Amen. Hallelujah. I'm experienced this. I'm telling you. அனுபவித்து சொல்லுகிறேன். நீங்க உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க? ஆண்டவர் ஸ்தோத்திரிங்க. Hallelujah. Hallelujah. 2024 was a year with a black mark in my life. இந்த 2024 வருடம் ஒரு கருப்பு புள்ளி நிறைந்த என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நான் என்னுடைய நண்பரும் ஒன்னாக உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு எடுத்தோம். சகோதரன் உடனே விழுந்து மரித்து போனான் என் கையில. My friend and my brother, just we sat together. Suddenly he fell down and he died. Amen. But we have life today. Hallelujah. Every moment when you have life, praise God. Hallelujah. Don't take life granted, my brother. வாழ்க்கை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. Hallelujah. Hello. Serious ஆயிடாதீங்க. Amen. Every moment, present life, thank God. Praise God. Amen. Hallelujah. Praise God. Amen. ஆண்டவரை துதிக்க கத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரோடு உறவாட கத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் பேசுறத கேட்க கத்துக்கொள்ளுங்க. அவர் சொல்றபடி நடக்க கத்துக்கொள்ளுங்க. Amen. Hallelujah. Learn to talk to God. Learn to listen from God. And learn to walk at His command. Amen. Hallelujah. Hallelujah. நாட்கள் வருகிறது. ஏன் தேவனிடத்திலிருந்து கேட்கணும்? ஏன்னா நாட்கள் வருகிறது. False prophets, false teachers will teach you, deviate you from the devotion which is due only to Christ. ஏங்க ஆண்டவர் பேசுறது இந்த நாட்களில் நம்ம ரொம்ப கேட்கணும். ஏனென்றால் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் சபையில ஏறி பிரசங்கம் பண்ணுகிற நாட்கள் சீக்கிரமாய் வந்துடுச்சு. இன்னும் அதிகமாய் வரப்போகிறது. அதனால ஆண்டவர் நேராய் உங்களிடத்தில் பேசுவதை கேட்க கத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நிறைய பேர் பாஸ் சொல்றதை கேட்க வந்தேன்னு சொல்லுங்க, ஏமாந்து போயிடுங்க. ஆண்டவர் சொல்றதை கேளுங்க. Hallelujah. Many of you came with an expectant, pastor will speak something. No, I cannot speak anything. Listen to the Lord. Amen. Listen to the Lord. He will speak 100% to you about your life. Hallelujah. For your உங்களுடைய கடந்த காலத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. உங்க நிகழ்காலத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உங்க வருங்கால வாழ்க்கைக்கு தேவன் மேல் நம்பிக்கையா இருங்க. For the past you thank God, for the present you praise God, and for your future hope in God. Hope in God. Hallelujah. Hope in God. You tried all these years, nothing happened, still hope in God. இத்தனை வருஷம் முயற்சி பண்றீங்க, ஒண்ணு நடக்கல, தொடர்ந்து நம்புங்க. Hallelujah. ஆபிரகாமுக்கு பதில் தந்த தேவன் உங்களுக்கும் பதில் தருவார். The Lord who answered Abraham will also definitely answer you. Amen. Amen. He does not change and he will not change. அவர் மாறாதவர், அவர் ஒரு நாளும் மாறுவது இல்லை. Hallelujah. So let your hope be in God and also in the promises that He has given to you. அதனால உங்களுடைய நம்பிக்கையானது அவர் மேலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேலும் இருக்கட்டும். Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உண்மையுள்ளவர்? How many of you believe that God is true? Like this, half only true. How many of you believe God's word is true? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய வார்த்தை சத்தியம்? How many of you believe that what God says about you is also true? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது சத்தியங்க? ஆமென் சொல்றீங்க, நம்புறது இல்ல, பொய் சொல்லாதீங்க. ஆமென். அதை நம்பி இருந்தீங்கன்னா உங்க லைஃப் எங்கேயோ இருந்திருக்கும். Hallelujah. We believe God, we believe God's word, but we don't believe what God says about me. Amen. Hallelujah. தேவனை நம்புறேன், தேவனுடைய வார்த்தை சத்தியம் நம்புறேன், ஆனா தேவன் என்னை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை நான் என்னங்க பண்றது இல்ல, நம்புறது இல்ல, விசுவாசிக்கிறது இல்ல. Hallelujah. Do you know the whole Bible talks more about not God, not Jesus, not Holy Spirit, but only 3 words it talks more. Do you know what is that? YOU. Amen. உங்களை குறித்த காரியங்களை தான் என்ன பண்ற வேதம் நிறைய பேசுகிறது. Hallelujah. Go home and count the word you in the Bible. Hallelujah.
வீட்டில் போய் நீங்கள், உனக்கு, உன்னது என்று சொல்லி அந்த வார்த்தைகளை போய் பைபிளில் தேடுங்க. நிறைய ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. So everything that is written in the Bible, it's considering you, regarding you. ஆமென். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும், எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவன் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை, உங்களுக்காக வைத்திருக்கிறார், உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லுக்கிங் ஃபார்வர்ட், முன்னாக பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. முன்னாக பார்த்து வாழ்க்கை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதலாவது எப்படிங்க முன்னாக பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? லுக், நம்பர் 1, லுக் unto ஜீசஸ். Hebrews chapter 12 verse 1 and 2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Here the writer is telling that we are surrounded by such a great cloud of witnesses. Hallelujah. Do you have any doubt that Jesus is the Lord? இயேசுதான் ஆண்டவர் என்பதனுடைய இந்த சத்தியத்தினுடைய சந்தேகம் யாருன்னா இருக்கா? என்னங்க? ஆமென், அல்லேலூயா. Paul is writing here after completing chapter 11. The chapter 11 talks about the chapter 11 is called the chapter of faith or chapter of the heroes of faith. இந்த 11ஆம் அதிகாரம் எதை சொல்லுகிறது என்றால், இது விசுவாசத்தின் ஒரு அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களா? அவங்க பார்க்கல, ஆனா விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. The chapter 11 says that they did not see, but they believed God and they saw the results. Amen. அவர்கள் பார்க்கவில்லை, ஆனால் தேவன் சொன்னதை அவங்க என்னங்க பண்ணாங்க? விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், கேக்குறீங்களா? நோவான்னு ஒருத்தர் இருந்தாரு. There was a man called Noah. Noah found grace in the eyes of God. நோவாவுடைய தேவனுடைய கண்களிலே நோவாக்கு கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். அந்த நேரத்தில் உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருந்தாருங்க. ஆனா எல்லோரும் அவங்க விக்கினமாக தேவனுக்கு இருதயத்தை துன்பப்படுத்தினவர்களாக இருந்தார்கள். Many people lived in the time of Noah, but they were lived so wicked life that it grieved God's heart. ஆமென். ஆனா நோவாவோ தேவனுடைய பார்வையில கிருபை பெற்றான். But Noah found grace in the eyes of God. Hallelujah, hallelujah. There are 7 billion people are living in this world, but to you and me, we have found grace in the eyes of God. Amen. இந்த உலகத்தில் 7 பில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பார்வையில் என்னங்க கிடைச்சிருக்கு? கிருபை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க கிருபைனா என்னன்னு தெரியலையா உங்களுக்கு? ஆமென். தேவனுடைய பார்வையில் நமக்கு என்னங்க கிடைச்சிருக்கு? கிருபை கிடைச்சிருது. அல்லேலூயா. கிருபை கிடைச்சதுன்னா அர்த்தம் என்னங்க? ஆமென். கால் மேல கால் போட்டு அப்படியே ஒரு உல்லாசமான வாழ்க்கை இல்லை. Amen. You received grace so that you are not going to perish when God going to judge the world. Amen. கிருபை கிடைச்சிருக்குது அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் நியாயம் தீர்க்கிற நாளிலே இந்த பூமியானது அக்கினியால வெந்து போகிற அந்த நாட்களிலே அந்த நியாய தீர்ப்பு உங்கள் மேல் வருவது இல்லை. அல்லேலூயா. அதற்கு தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காருங்க? கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. That's why the Bible says by grace through faith in Christ we are saved. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. It's not of ourselves, it's the gift of God. அல்லேலூயா. நோவாவுக்கு தேவனுடைய பார்வையில கிருபை கிடைத்தது. God came to Noah and told him that I'm going to send flood on the earth. I'm going to rain on the earth. And I'm going to kill everybody. You prepare an ark and you and your household and the animals entered the ark. ஆண்டவர் நோவா கிட்ட வந்து சொல்றாரு, நான் இந்த ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் பார்த்து என் இருதயமானது துக்கிக்கிறது. அதனால என்ன பண்ண போறேன்? எல்லா ஜனங்களையும் கொன்று போட போகிறேன், அழிக்க போகிறேன் என்று சொல்லி நோவாக்கு சொல்றாரு ஆண்டவர், நீ ஒரு பேழை உண்டு பண்ணி அதில் நான் சொல்லுகிற மிருகங்களையும்
உன்னுடைய குடும்பத்தையும் கூட்டி செல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மழையை வருஷிக்க பண்ண போகிறேன். The Bible says until that time there was no rain on the earth. வேதம் சொல்லுகிறது அந்நாட்களிலே பூமியிலே என்னங்களே மழை இல்லை, மழையே இல்லை. ஆனா ஆண்டவர் நோவா கிட்ட வந்து சொல்றாரு, நான் மழையை அனுப்ப போகிறேன். நோவா மழைய பார்த்தது இல்லை. Noah have not seen rain, but he believed God's word. Hallelujah. He believed God's word and he built the ark. அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வார்த்தையை நம்பி என்னங்க பண்ணா, பேழை உண்டு பண்ணினான். போட் எங்கெங்க கட்டுவாங்க, எங்க கட்டுவாங்க? பாண்டிச்சேரிக்காரன்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கடலோரத்தில் கட்டுவாங்க. They built boats on the seashore. But God told Noah to build the ship in the middle of the desert. பாலைவனத்தில் என்ன பண்றாரு நோவா? என்ன பண்றாரு? பேழையை கட்டுகிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் கட்டுறாரு? How many years it took Noah to build the ark? சொல்றவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு சாம்சங் மொபைலோட சார்ஜர் வாங்கி தருவோம். How many years it took? நூறு வருடங்கள் ஆனது. God visited Noah at the age of 500, but at the age of 600, Noah was building the ark. Hallelujah. Listen to me what I'm telling. 500 வருடம் அவன் 500 வருஷம் வயசு இருக்கும்பொழுது ஆண்டவர் வந்து அவனோடு பேசுறாரு. 100 வருடம் என்ன பண்றான்? அவன் அந்த பேழை கட்டுகிறான். ஹல்லேலூயா. விசுவாசித்து கட்டுகிறான். ஹல்லேலூயா. அவன் கட்டும்போது நிறைய பேர் வந்து அவனை கேலி பண்ணியிருக்கலாம், கிண்டல் பண்ணியிருக்கலாம், டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணான்? தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து பேழை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. அந்த நாள் வந்தது. தேவன் என்ன பண்ணாரு? எல்லாரும் பேழைக்குள்ள போங்க என்று சொல்லி தேவன் வாசலை அடைத்தார். God sent everyone and God closed the door. அது படிங்க ஜெனிசிஸ்ல போய். God shut the door of the ark. Amen. And the gates of heaven opened and rained on the earth for 40 days and 40 nights. வானம் திறந்து 40 நாட்கள் மழை பெய்தது. ஆமென். 40 நாட்கள் மழை பெய்ந்து என்ன ஆயிடுச்சு? அந்த பூமியில இருந்த நாசில சுவாசம் இல்லை, எல்லா ஜீவன் ஜந்துக்களும் மரித்து போனது. ஆமென். 40 days and night the rain was on the earth and everything that has breath in this nostril were all died. Amen. And the water of that flood remained on the earth for 150 days. அந்த மழையினால வந்த வெள்ளமானது பூமியை 130 நாட்கள் அளவும் மூடி இருந்தது. அதனால் நாசில சுவாசம் இந்த எதுவுமே என்ன பண்ணல, உயிரோடு இல்லை. இது நோவாவுடைய கதை. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். அல்லேலூயா. இது நோவாவுடைய கதை. நம்ம கதை என்னங்க? ஆமென். நோவாவுக்கு தேவன் சொன்னது போல நமக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. As God told Noah, God is also telling us Jesus is going to come back again. Amen. அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள இப்படி வரீங்களா ஆண்டவரே? ஒரு பையன் இப்படி தான் கேட்கிறான். We never saw Jesus coming. We never saw how Jesus is, but what we do, we believe God's word. Amen. நோவா விசுவாசித்த மழையை பார்க்கல, ஆனா ஆண்டவர் சொன்னதை விசுவாசப்படினால அவன் என்ன பண்ணா? பாதுகாக்கப்பட்டான், தப்பிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. We never saw the Lord coming in the clouds, but we believe God's word. Amen. Amen. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் வரப்போகிறார். Hallelujah. It doesn't matter you believe or you don't believe. The one who is going to come, he is going to come. Hallelujah. Hallelujah. அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு நம்பி அவர் தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள், அவர்கள் என்ன பண்ணப்படுவாங்க? அவர் வரும்போது பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். When those who believe in his word, those who believe in his promise, they will be caught up with the Lord in the air. Hallelujah. Hallelujah. ஒரே ஒரு சத்தியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆமென், ஆமென். நம்ம உயிரோடு இருக்க போறோமோ இல்லையோ, ஆண்டவர் வருவது நிச்சயம். அல்லேலூயா.
Whether we are going to alive or we are going to be in the grave, one thing is very sure: Jesus is going to return to the earth. Amen. Jesus is going to return to the earth and he is going to come for his own. Hallelujah. தமக்கு சொந்தமானவர்களை தேடி அவர் வரப்போறாருங்க. Hallelujah. நீங்க அவருக்கு சொந்தமாயிட்டீங்களா? Amen. Hallelujah. Have you become his own? அவருக்கு சொந்தமாயிட்டீங்களா? Hallelujah. நான் தூரத்து சொந்தம் பிரதர், அவ்வளவு நெருங்கி இல்லை. He is going to come for his own. He is going to come for his children. He is going to come for his sons and daughters, and he is going to call each one by their name. Hallelujah. அவர் தன்னுடைய குமாரர்களுக்காக வரப்போகிறார். அவர் என்ன பண்ணார்? நம்ம ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைப்பாருங்க. Hallelujah. பேர் சொல்லி அழைப்பார். இது நம்ம பேர் இல்ல, நமக்கு ஒரு செல்ல பேர் அவர் வச்சிருப்பார். அதை சொல்லி அவர் என்ன பண்ணார்? நம்ம ஒவ்வொருவரையும் அழைப்பார். Hallelujah. Hallelujah. So Noah looked unto God. So let us also fix our eyes upon Jesus. Amen. நோவா எப்படி தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் பார்த்து கொண்டிருந்தானோ அதே போல நாமும் இந்த ஓட்டத்தில் நம்முடைய கண்களை யார் மேல வைக்கணும்? கிறிஸ்துவின் மேல். Amen. Let us fix our eyes upon Jesus, the author and the finisher of our faith. Hallelujah. Hallelujah. இரண்டாவது காரியம், சபையாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறார், கண்களை ஏறெடுத்து பார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. Jesus telling the disciples, lift up your eyes and see, the fields are white, the harvest is plenty, but the labors are few. Hallelujah. Hallelujah. பிரதர் வந்து ஜெபம் பண்ணாரு, பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் மனைவி ஆசீர்வதிங்க. I don't believe in one man show. Amen. I want everyone in the church to function as leader, function as teacher, pastor, prophet, evangelist. Hallelujah. 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 சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படிங்க இருக்கணும்? போதகனா இருக்கணும், போதக சமர்த்தனா இருக்கணும், சுவிசேஷகனா இருக்கணும், ஆத்மாவை ஆதாயப்படுத்துகனா இருக்கணும், நல்ல போதகனாக இருக்கணும், நல்ல சீஷனாக இருக்கணும். Hallelujah. There are three kinds of Christians. மூன்று விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சொல்லட்டுமா? Unbeliever. மூன்று விதமான ஜனங்க இருக்கிறாங்க. Three kinds of people. Number one, unbelievers. அவிசுவாசிகள், தேவனை அறியாதவர்கள். ஆமென். அவங்களுக்கு ஆண்டவர்னா யாருன்னு தெரியல, இயேசுனா யாருன்னு தெரியல, அவங்களை நம்ம குற்றப்படுத்த முடியாது. People are there who do not know Jesus, who do not know what is salvation, who do not know the truth. We should not condemn those people because they do not know. Secondly, we have another group called believers who believe in Jesus, who accepted Jesus as the Lord and Savior. இரண்டாவது விசுவாசிகள், இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். மூன்றாவது ஒரு குரூப் இருக்குது. There is a third group called unbelieving believers. விசுவாசிக்காத விசுவாசிகள். அந்த கூட்டம் தான் நிறைய இருக்குது சபையில் இப்போ. ஹலோ, அந்த சபையில் நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. You are all very good people. I am talking about the other church people. Amen. So Jesus tell the disciples, look at the field, the harvest is plenty, but the labors are few. உன் கண்களை ஏறெடுத்து பாருங்க, அங்க பாருங்க, அங்க அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. The book of Daniel, the angel Gabriel says to Daniel, he who wins soul is wise and he will shine like stars in heaven. தானியேலை பார்த்து காபிரியேல் தூதன் சொல்லுகிறான், இப்படியே ஆத்துமாக்களை நீதியின் பாதையிலே திருப்புகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல வானத்திலே ஜொலிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. Let this year be a year of soul winning. Amen. இந்த வருடம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு வருடமாக இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்டயாவது நான் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன்? ஆமென். அல்லேலூயா. That's a challenge for this year 2025. இந்த 2025 வருஷத்தினுடைய சவால் இதாங்க. ஆமென். அல்லேலூயா. At least I will win one soul in this year 2025. ஒரு ஆத்மாவது நான் இயேசு அண்டையில நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஊர்ல நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. In our India many people think differently. அவங்க வந்து மதம் மாத்திடுறாங்க பிரதர், மதம் மாத்திடுறாங்க. They convert people without your permission. Nobody can convert you. Amen. Hallelujah.
உங்களுடைய அனுமதி இல்லாம யாரும் உங்களை மதம் மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்றம் என்பது பெயர்ல இல்ல, நீங்க வழிபடுற தலத்தில் இல்ல. மாற்றம் என்பது உள்ளாக வர வேண்டும். அல்லேலூயா. Change is not that changing your name or changing the place you worship. Change has to come within, where Jesus is born and Jesus is sitting as Lord and Savior. Hallelujah. மாற்றம் என்பது உள்ளாக வர வேண்டும். எப்படி உள்ளாக வர வேண்டும் என்றால், நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக உங்கள் இருதயத்தில் வைத்திருப்பதுதான் உண்மையான மாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த நாள்ல வேலை இடத்துல சுத்தி பாருங்க. ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல சுத்தி பாருங்க. அல்லேலூயா. அறுவடை மிகுதி, அறுவடை மிகுதி. அவருடைய களத்துல வேலை செய்வதற்கு நீங்க வேலையாளா வருவீங்களா? ஆமென். The harvest is plenty to work in this field. Jesus is looking for laborers. Are you available? Are you available? என்னங்க சத்தமே காணோம். Hallelujah, hallelujah. In this work, there is no wages, no salary, but rewards in heaven. Hallelujah. இந்த பணிக்கு சம்பளம் எல்லாம் யாரும் தர போறது இல்ல, ஆனா பரலோகத்தில் உங்களுக்கு வெகுமதி உண்டு. Hallelujah, hallelujah. I remember one story that a pastor told. George Whitefield was one of the greatest evangelists lived in this 20th century. George Whitefield என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சுவிசேஷகர் வாழ்ந்தார். Wherever he conducted meetings, he brought lot of people to the saving knowledge of Jesus Christ. அவர் என்ன பண்ணார்? எங்கெல்லாம் கூட்டங்களை நடத்தினாரோ அங்கெல்லாம் ஆத்துமாக்களை கூட்டம் கூட்டமாய் ஆண்டவரிடத்திலே அவர் கொண்டு வந்து சேர்த்தார். ஒரு நாள் ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் died and passed away to the Lord. ஒரு நாள் one day George Whitefield died and passed away to the glory. It's a vision or it's a statement, I do not know. அந்த ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் அவர் வானத்தில் ஏறி தேவன் உட்கார்ந்து இருக்கிற அந்த சிங்காசனத்துக்கு நேராக அவர் போய் கொண்டிருக்கும்போது ரெண்டு பக்கமும் அவரை ஜனங்கள் நின்று கரங்களை தட்டி அவரை வாழ்த்தினார்களாம், தேங்க்யூ சொன்னாங்களாம். So when the George Whitefield was about to taken to the Lord, on both the side people were standing and clapping. He asked the angel, அவர் கேட்டாராம் அந்த இருக்கிற பக்கத்துல இருக்கிற தூதனை பார்த்து, யார் இந்த ஜனங்க, இவங்க எனக்காக ஏங்க கை தட்டுறாங்க? Who are these people standing on both sides and clapping for me? The angel said, these are the people whom you led to the Lord Jesus Christ. அவர் பார்த்து சொன்னாராம், இந்த ஜனங்க கை தட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாம் யார் தெரியுமா? உங்களால கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Your reward will not go in vain. Amen. Hallelujah. Let this year of 2024 shall be a year of soul winning. Amen. இந்த 2025வது வருடம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு வருடமாக இருக்கட்டுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. கடைசியாக, look on the Lord Jesus Christ, look on the fields, look to the Holy Spirit of God for your leading. Amen. இந்த வருடத்தில் ஆவியானுடைய நடத்துதலை தேடுங்கள். அல்லேலூயா. யோவான் 16 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. John 16 verse 13. John 16 verse 13. சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். படிங்க. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Very beautiful. Amen. அருமையான ஒரு காரியம். முதலாவது சகல சத்தியத்துக்குள்ள ஒன்று நடத்துவாரு. அடுத்து தம்முடைய சுயமாய் பேசாமல் பிதாவானவரும் குமாரனானவரும் பேசுகிறதை நமக்கு சொல்லுவார்கள். மூன்றாவது வரப்போற காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. வரப்போற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். What a beautiful God we have. Number one, he will lead you into all the truth. Secondly, he will tell what all God the Father and the Son Jesus Christ tells through him. And also thirdly, whatever is going to happen, he is going to foretell you. Hallelujah. Hallelujah. The spirit of Jesus is the spirit of prophecy. Hallelujah. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த கடைசி காலத்துல தீர்க்க தரிசனத்தை குறித்து என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. டெஸ்ட் எவ்ரி ஸ்பிரிட் வெதர் இட் இஸ் ஃப்ரம் the Lord Jesus Christ. ஆமென். இந்த கடைசி காலத்துல அநேக ஆவிகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. எல்லா ஆவியும் என்ன பண்ணுங்க, பகுத்தறிந்து சோதித்தறியுங்கள், இது கர்த்தரால் உண்டானதா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வருஷத்தையும் பார்க்கலாம், இந்த வருஷத்துல ஆவியானுடைய நடத்துதலை நாடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, ஆபிரகாமை எப்படி நடத்தினீர், மோசேவை எப்படி நடத்தினீர், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல எப்படி நடத்தினீர், அதே போல என்னை நீர் அனுதினமும் நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. See, we all come together. I am talking to you. You will all go home, but nobody will lead you. But there is a person who can be with you as your advocate, as your counselor, as your friend, and his name is the Holy Spirit of God. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சபைக்கு வந்துட்டோம், எல்லாம் கூட்டம் கூட்டிட்டோம், திரும்ப வீட்டுக்கு போயிடுவோம், தனியா போயிடுவோம். ஆனா உங்களோடு தேற்றரவாளராக, துணையாளராக வழி நடத்த ஒருவர் உண்டு. அவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த நாள், இந்த வருஷத்துல அவருடைய நடத்துதல் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. This year we need the leading of the Holy Spirit like never before. ஆமென். நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. We need the leading of the Spirit of God like never before. Amen. Before the closing, I want to say something. இது முடிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. The world is not going to become better. It is going to turn worst after worst. Amen. என்னப்பா காலையில ஏதோ சொல்வீங்கன்னு வந்தேன். இந்த உலகமானது நன்மையான இடமாக மாறப்போவதில்லை, இது மிகவும் மோசமான இடமாக மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. But for God's children, God will be our shield, God will protect, God will be our guide and he will lead us. Amen. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தேவன் கேடகமாக, அவர் பலனாக, துருகமாக இருந்து நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆமென், இயேசுவை நோக்கி பார்ப்போம். தேவனை, பரலோகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஆவியானவரை நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார் என்பது நான் விசுவாசிக்கிறேன். I believe strongly the Spirit of God has ministered to you, my brother, my sister, in this morning time. I believe strongly. Hallelujah, hallelujah. கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பானானால் இந்த காலை வேளை சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். If the Lord has spoken to you, just close your eyes, open your mouth and praise him. Hallelujah, hallelujah. நான் வெறும் மனுஷன் தாங்க, நான் வெறும் மனுஷன் தான். ஆனா ஆவியானவர் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். I am just a man, but God has spoken to you through his word. Hallelujah. Forgetting those things behind, my brother, my sister, don't enter into the new year with the past. சகோதரனே, பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை மறந்துடுங்க. பழைய வாழ்க்கையை விட்டுடுங்க. பின்னானவைகளை மறந்துனா ஒருவேளை ஆண்டவரை அறிந்திருந்தும் பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவரை விட்டு மறுதலித்து போயிருக்கலாம். திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. Forgetting those things behind means maybe you lived a life which is not pleasing in the sight of God. Maybe you lived a life that is totally opposed to God. My brother, my sister, come back to God. Come back to God. The new year is the best time to recommit your life to the Lord. இந்த புது வருடத்தின் ஆராதனையானது, புதிய நாளானது, ஆண்டவரிடத்துல மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து சரணடைகிற ஒரு நல்ல க்ஷணமாக, நேரமாக நாம் மாற்றிக்கொள்வோம். The beauty of our Lord Jesus Christ, do you know what is that beauty? He gives one chance after another chance. He's a God of many chance and opportunities. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிறப்பு, ஒரு அழகு என்ன தெரியுமாங்க? அவர் நம்மை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல, சபிக்கிற தேவன் அல்ல, சான்ஸ்க்கு மேல சான்ஸ் கொடுக்கிற தேவன். இவன் மாறுவான்,
இவன் மாறுவான், இவனை நான் நம்பி கொடுத்த பொறுப்பை இவன் செய்வான் என்று சொல்லி நம்மை நம்பி மறுபடியுமாக சந்தர்ப்பத்தை கொடுக்கிற தேவன். He is a God who count on us. I trust in him. He will do. I know he will do. She will do. She fallen down, she will rise up. God gives us chance, my brother, my sister. Forget those things. Look forward. You have a glorious future, my brother, my sister. கடந்ததை மறந்துடுங்க, பின்னாடைகளை மறந்துடுங்க. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். As a proof for your assured future, he has given you Jesus. அந்த ஆசீர்வாதமான எதிர்காலத்தின் நம்பிக்கைக்கு அடையாளமாக, சாட்சியாக தேவன் இயேசுவை கொடுத்திருக்கிறார். இயேசுதான் நம்முடைய உறுதியும் நிச்சயமாக இருக்கிறார். Jesus is our substance and our very evidence. The divine promises and divine power has already been given so that you may partake in his divine nature. அவருடைய திவ்ய சுபாவத்துக்குள் பங்குள்ளவர்களாகும்படிக்கு உங்களுக்கு திவ்ய வாக்குத்தத்தங்களும் திவ்ய வல்லமையும் ஏற்கனவே தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? இப்படிதான் ஜெபம் பண்ணீங்களா நீங்க? ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட பேசுங்க. This whole 2025 is before you. 3 great resources God has already given you. Number 1, time. Number 2, the choices that you're going to make. Number 3, God will go before you. God will be with you. இந்த வருஷத்துல 3 முக்கியமான தலை சிறந்த காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது, இந்த 365 நாட்கள் நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். இரண்டாவது, நீங்க எடுக்க போற தீர்மானங்கள். மூன்றாவது, தேவன் உங்களுக்கு முன்பாக உங்களோடு செல்லுவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. அப்பா, நம்முடைய வசனம் சொல்லுகிறபடி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, we thank you, Lord, for this word. Lord, help us to forget those things which are behind. Help us, Father God, to seek and to look forward the things which you have in store for us. Hallelujah. Hallelujah. May the Lord bless you. May the Lord lift up his face upon you and shine upon you. May the Lord be gracious to you and bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருந்து உங்களை ஆசீர்வதித்து அவரை சந்திக்கும் வரைக்கும் நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. Lord, bless every brother, every sister, Lord. May this year 2025 will be a year of conquering, will be a year of overcoming, will be a year of soul winning, will be a year of a closer walk with the Spirit of God. ஆண்டவரே, இந்த 2025வது வருடம் ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிற வருடமாக, மேற்கொள்ளுகிற வருடமாக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற வருடமாக, ஆண்டவரே ஆவியானவரோடு அந்யோன்யமாய் இருக்கிற வருடமாக இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, எந்தெந்த ஆசீர்வாதம் குறை உண்டோ அந்த ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. Lord, whatever blessing is due and lack, Lord, please release it into their life, Father. Lord, we bless your name, oh God. We give you all the praise. In Jesus' name we pray. Amen. Amen.